அன்பர்களே, வந்தருளும் ஆண்டவரே வந்தருளும் என்று நாம் வேண்டுவது போல புனிதர் வளனாரும் வந்தருளும் ஆண்டவரே என்று வேண்டுகிறார். அவ்வாறு வேண்டுவதற்கான காரணம் என்ன என்பதை இன்று நாம் காணப்போகிறோம். அவர் காட்டுகிற காரணம் மிக உயர்ந்த ஒரு காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவோ நல்லது. கடவுளிடம் மன்றாடுகிறார். திருமண படலம் என்ற ஒரு பகுதியிலே இந்த அருமையான ஜெபம் வருகின்றதை பார்க்கிறோம். ஒன்றாய் ஆளும் அரசே, என் உயிர்க்கு ஓர் நிலையே, தயை கடலே, குன்றா ஒளியே, அருள் பரனே, குணுங்கு ஈங்கு ஓச்சும் கொடுங்கோன்மை, பின்றா வினை செய்வது நன்றோ, பிறந்து அப்பகையை தீர்த்து சென்றால் ஆகாதோ, இரக்கம் செய்ய குனித்த நாள் எவனே என்று கேட்கிறார். உலகங்களையெல்லாம் ஆளும் அரசனே, என் உயிருக்கு ஒப்பற்ற நிலைப்படனே, அன்பு கடலே, குறையாத ஒளியே, அருளுள்ள ஆண்டவனே, பேய் உலகில் நடத்தும் தன் கொடுங்கோன்மையால் தோல்வியற்ற தீவினை செய்து கொண்டிருக்க விடுதல் நல்லதோ, அப்பகையை தீர்த்து மக்களை காக்க நீயே இவ்வுலகில் பிறந்து வந்தால் ஆகாதோ, எங்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கு நீ தேர்ந்து கொண்ட காலம் எதுவோ என்று கேட்கிறார். உலக பேரரசே, எனக்கு வாழ்நிலையே, அன்பு கடலே, குன்றா ஒளியே, அருள்மிகு ஆண்டவனே, உலகில் பேயின் கொடுங்கோன்மை நிலவுகிறது. மக்களை காக்க நீயே பிறந்து வரக்கூடாதா? எங்களுக்கு எப்போது இரக்கம் காட்டுவாய் என்று புனிதர் வளனார் கேட்கின்றார். ஒன்றாய் ஆளும் அரசே, என் உயிர்க்கோர் நிலையே, தயை கடலே, குன்றா ஒளியே, அருள் பரனே, குணுங்கு ஈங்கு கோச்சும் கொடுங்கோன்மை, பின்றா வினை செய்வது நன்றோ, பிறந்து அப்பகையை தீர்த்தளிப்ப சென்றால் ஆகாதோ, இரக்கம் செய்ய குனித்த நாள் எவனே என்று கேட்கின்றார். வீரமாமுனிவர் கேட்பது, புனிதர் வளனார் மூலமாக கேட்பது என்ன என்று சொன்னால், பேயாட்சி உலகிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கும் கொடுமைகள் நிகழ்கின்றன. அதனை நீக்குவதற்கு இறைவனே திருமகனாய் பிறந்து வந்தால் நலமன்றோ, நீ வரமாட்டாயா? இந்த பேய் ஆட்சியை நீக்குவதற்கு நீ வரமாட்டாயா? அதற்காக நீ குறித்திருக்கிற காலம் எது? விரைந்து வருவாயாக என்று புனிதர் வளனார் ஆர்வத்தோடு மன்றாடுகின்றார். நமது மன்றாட்டும் அப்படி இருப்பதாக. தீமைகள் ஒழிய வேண்டும், நன்மைகள் மலிய வேண்டும், அதற்காக ஆண்டவன் பிறந்து வர வேண்டும் என்று நாம் மன்றாடுகின்றோம்.